இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது முருகர் மாநாடு இவங்க தெரியும். ஆமா. அரசாங்கம் சார்பா நடத்தப்பட்ட முருகர் மாநாடு. அவங்க வேண்டியவங்கலாம் வர வச்சு ஏதோ கலை நிகழ்ச்சிலாம் அதாவது பண்ணாங்க. முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு பேரு. முத்தமிழ் பழனியில் ஆ நடத்துனாங்க. ஆனா, அது கோயில் சொத்த எடுத்து நடத்தியிருக்காங்க. கோயில் காசு. அதனுடைய அக்கவுண்ட்ஸ வந்து காட்டுங்க அப்டின்னா, அதையும் காட்டல. அதுல பல கோடி இதானுச்சு. அதுக்கு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. என்னன்னா முருகருடைய வரலாறு அப்படின்னு சொல்லி. ஒரு பக்தர் போயிட்டு அத வாங்கிருக்காரு. கிட்டத்தட்ட ரூ. 2800 அந்த புத்தகத்தோட விலை. விலை. ஓ! அந்த புத்தகத்த அவர் வாங்கி பார்த்தா, முருகனோட வரலாறுக்கு பதிலாக தமிழக முதல்வர் விளம்பரங்களும், துணை முதல்வர் விளம்பரங்களும், சேகர் பாபு அவர்களோட விளம்பரங்களும் தான் அதுல இடம்பெற்றிருக்கு. அது கூட இல்ல பரவால்ல. அந்த விளம்பரத்த பார்க்கவும் ரூ. 2800 செலவு ஆமா. பண்ணணும். இல்ல அதாவது நீங்க சாமி கடவுள் காசு எடுக்குறீங்க. எடுத்து முருகருக்கு ஒரு புக் போடுறேங்கிறீங்க. அதுல முருகருக்கு போட வேண்டியது அதுல எதுக்கு உங்க விளம்பரம்? இல்ல அது கூட பரவால்ல. விளம்பரத்த கூட மன்னிச்சிடலான்னு வைங்க. அந்த முத்தமிழ் முருகன் மாநாட்ல, முருகன் கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லி, ஒரு ரிசர்ச் பேப்பர வந்து சப்மிட் பண்றாங்க. இப்படிப்பட்ட ரிசர்ச் பேப்பர சப்மிட் பண்றதுக்கு, இவங்க முருகர் கோயில்ல இருந்தே நிதி எடுத்து, அதிலேயே மாநாடு நடத்தி, அதிலேயே அவங்க விளம்பரத்தையும் வேற தந்துக்கிறாங்க. கண்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா இந்த தீர்ப்பானது அமைஞ்சிருக்கு.